சாக்கடை மற்றும் தோட்டங்களில் மெத்தனால் பேரல்களை மறைத்து வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை மெத்தனால் சப்ளை செய்த ஆதேஷ் உள்ளிட்ட 15 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக இன்று அரிமுத்து மற்றும் ஐயாசாமி என்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவருடன் நடத்திய விசாரணைகளை பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கைது செய்யப்பட்ட அரிமுத்து மற்றும் அப்பாசாமி ஆகியோர் மாத்தேஷிடம் இருந்து பெறப்படும் மெத்தனால் பேரர்களை மறைத்து வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் பகுதியில சாக்கடைகளை இந்த மெத்தனாலை பதுக்கி வைத்திருப்பதும் ஐயசாமியின் உறவினர் தோட்டத்தில் மறைத்து வைப்பதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு மாத்தேஷ் உத்தரவின் பேரில் அரிமுத்து மற்றும் ஐயாசாமி ஆகியோர் மெத்தனாலில் தண்ணீரை கலந்து மிக்சிங் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சின்னத்துறை உள்ளிட்ட மொத்த வியாபாரிகளிடம் விற்கும் வேலையும் இவர்கள் தான் கைது செய்யப்பட்டு கவனித்து வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த கைது செய்யப்பட்ட இருவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி போலீசார் மெத்தனால் பேரர்கள் எங்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சாக்கடைகளிலும் தோட்டத்தைகளிலும் பதுக்கி வைத்து இந்த மெத்தனாலுடன் தண்ணீரை கலந்து சாராயம் போன்று இவர்கள் விற்பனை செய்து வந்ததும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாக மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.